இந்த நாளுக்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தேன். என்னங்க என்னாலும் இப்படி இருக்க வேண்டும் என்று ஓட வந்தால் சொல்றேன் பிரபா. பார்வதி எனக்கு ஆள முழுக்க இப்படி இருக்க வேண்டும் என்று ஆள வந்தால் மன துடிக்கிறது. ஓகே, கடமைகள் பல காத்துக் கொண்டிருக்கிறது. என்ன கடமை? முல்லை நாட்டு மன்னன் படைகளை திரட்டிக் கொண்டு போர் முனையில் சந்திக்காமல் லிகிதம் அனுப்பியிருக்கிறார். அதனால படைகளை திரட்டிக் கொண்டு நான் போருக்கு செல்ல வேண்டும். என் அந்தரங்கத்திற்கு விடைபெற்று செல்லலாம் என்று. எப்ப போக போறீங்க? போய்தே செல்ல வேண்டும். சாயந்தரமா போலாம். இல்ல, ஒரு மனிதனுக்கு உணவு எப்படி முக்கியமோ அதுபோல் கடமையும் முக்கியம். புரிகிறதா? ஆனால் என்றால் அதை சொல், அதற்கு விளக்கம் எனக்கு சொல். நீங்க மட்டும் அரண்மனையில சொகுசான வாழ்க்கை வாழ்றீங்க, நான் எங்கேயோ கிடக்குறேன். நான் எப்பொழுது அரண்மனைக்கு வர்றது? என்னுடைய ஆண்டது எப்ப நான் காமிக்கிறது? அதற்கு நேரம் காலம் நெருங்கி விட்டது. புரியவில்லை. முல்லை நாடு சென்று போரில் வெற்றி அடைந்து விட என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. முல்லை நாட்டிலிருந்து மணிவரி நாட்டிற்கு வந்தவுடன் நான் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வேன். சரிங்க, அந்த நிகழ்ச்சி அமைதியா இருக்குப்பா. அந்த நிகழ்ச்சி உன்னை கலந்து கொள்வேன். அப்போது மணிமணி நாட்டில் உன் பாதம் படித்தவுடன் நான் சொல்வது போல் செய்து என்ன செய்யணும்? என்ன மாதிரிதான் பண்ற பத்தியா? இதற்காகத்தானே காத்துக் கொண்டிருந்தோம் வெகு நாட்களாக. காத்துக்கணும் மட்டும் இரு. என்னங்க அது இல்ல, இந்த வேலையை மட்டும் நான் பண்ண மாட்டேன், வேற எதனா பிளான் பண்ண செய்ய முடியும். நான் சொல்வதை போல் செய்து முடித்தான் ஆக வேண்டும். ஈரம் இருக்க வர இலைகள் உதிர்வதில்லை. சாருமதி இருக்க வர என் நம்பிக்கை விற்பது. இது கொஞ்சம் ஏட விடமா போச்சுன்னா உன்னுடைய அருகாமையில் நான் இருப்பேன். தயக்கம் வேண்டாம். கூட இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குங்க. சொல்வதை போல் கச்சிதமாக. சரி, நான் அதை செஞ்சு முடிச்சிடுறேன். அப்புறமா கை விட்டுருவியா? நீங்க தப்பாவே நினைக்கிறீங்க. நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ்ங்க எல்லாருமே. முதலில் நான் என்ன தப்பா பேசுறேன்? நான் என்ன தப்பா பேசுறேன்? முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பது முறையிட்டு நான் என்ன சொல்றேன்? நான் எப்படி பேசுறேன்? குறைக்க வேண்டும் வார்த்தையை பார்த்தாலும் குறை என்பதே இருக்காது என் சாருமதி. அதற்காக தான் முதலில் என் இதயத்தை நீ குடிக்கொண்டாய். நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்ன சார், நீ பேசும்போது நான் தலையை ஆட்டிக்கிறேன், ஆனா உள்ள பச்சுக்கு நெறிய தெரியும். என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? விளக்கண்ண வைக்கிறது அம்ம எவன்டா அவன் சொன்னவன் பழக்கம். குழந்தை வச்சு என்ன சொல்லி கொடுக்குறான்? எனக்கு நான் அதுக்காக சொல்லல, அந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சுட்டேன், எனக்கு கை விட்டு போயிடுவீங்களான்னு கேக்குறேன். முதலில் என் இதயத்தில் குடிகொண்ட தெய்வம் உன்னை மறக்க முடியுமா இல்ல வெறுக்கத்தான் முடியுமா? ஆனா மறுபடியும் இல்லங்க, போறது போறீங்க போருக்கு. சரி, போயிட்டு வர எவ்வளவு நாளாவும் தெரியல. ஒரு முக்கியமான விஷயம் தப்பா நினைக்க கூடாது. சாருமதி, நீ எப்போது உரைத்தவன் தவறாக நினைத்திருக்கிறேன். அது இல்ல, நான் மனசுல படுத்து எப்பவுமே ஓப்பனா பேசிடுவேன். அதற்காக உன்னைக்காக எனக்கு எப்படி இருந்தாலும் மடிக்கிறீங்க. புத்தி உள்ளவள் என்னன்னா உன்னை வெல்லவோ கொல்லவோ முடியுமா? என் தேவதை அல்லவா? ஆமா ஆமா, ஒரு அரை மணி நேரம் ரூம்ல எடுத்துட்டு போங்க. லவ் பண்றவங்க அப்படி இப்படிமா கூட இருப்பாங்க. சிஸ்டர் தானே, ஆனா சிஸ்டரா இல்லையாண்ணா? என்ன இது லவ் பண்றவங்க அப்படி இப்படி இருப்பாங்க. ஐயா ஐயா ஐயா, படைகிறார்கள், நாம் இருவரும் இருக்கிறோம். சரிங்க, பேசுபவர்கள் பேசட்டும். முன்னதே உன்னுடைய உணர்வுகளையும் ஆசை வாசங்களையும் நன்கு அறிந்தவன். ஒரு மனிதனுக்கு கடமையில் கண்ணு நிறுத்துவார் வாழ்நாளில் சந்தோஷமாக இருக்கலாம். முதலில் கடமை, பிறகு ஆசை வாசங்கள். அந்த நீங்க பதில் சொல்ல கேட்டு மாமா மயங்கிடலாமா மாமா
அன்னை காமாட்சி காத்து ரட்சிப்பாயாக. முல்லை நாட்டு மண்ணே, படைகளை திரட்டிக் கொண்டு போர் முனையில் சந்திக்கலாம் என்று லிகிதம் அனுப்பினார். படைகளை திரட்டிக் கொண்டு சர்வ சாக்கிரராக இருக்கிறேன். என் அமைக்காவலன் எங்கு சென்றான், என்னானான் என்று ஒன்றுமே புரியவில்லை. சந்திக்கிறேன். எந்த வேலை எப்படின்னு அப்படியே கடாச்சிட்டு திருப்பதி போய் வெங்கடேஸ்வர நெடுக்க இருந்தா என் மனசு சாந்தி ஆடும். இப்போ 3ஆம் தேதிக்காமலாம் போக முடியாது. ஜனத்தொகை அதிகமாகி போச்சு. டிக்கெட்டு வர போட்டுக்கிறான். என்ன பண்றது? அது மேல குடோன்ல உகரமா சாப்பாடுலாம் கொடுப்பான். இப்போ அதெல்லாம் கிடையாது, எல்லாம் துட்டு ஆகி போச்சு. அதனாலதான் நான் ஆடி மாதம் போலான்னு பார்த்தேன். நாள் கடந்து போச்சு. ஆனா இந்த மாசம் கிளம்பிடலான்னு கிளம்பிட்டேன். நான் திருப்பதி போகிற பத்தெல்லாம் நான் காசு போடுங்க. எது மாதிரி திருப்பதியில சேர்த்துட்டு வந்துடுறேன். முடியும் மூலகம் முடியும். திருப்பதி மலைவாசி